Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹனாட் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான இம்யூனிட்டி பூஸ்டர் கிரீன் சூப் தான் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லா பார்த்துட்டு Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அப்பதான் அதோட process உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போ நம்ம தூதுவளை எடுத்துக்கோம். இதுதான் தூதுவளை. இந்த செடி ஃபுல்லாவே முள்ளா இருக்கும். இப்போ இதில் இருக்கிற இலையை வந்து நம்ம தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த இலையை வந்து நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து ஒரு 4-5 வல்லாரை எடுத்துருக்கோம். இந்த அளவு வல்லாரை நம்மளுக்கு போதுமானது. இப்போ அதுலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 10 இலை அளவுக்கு நம்ம துளசி எடுத்துருக்கோம். கருந்துளசி தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை இலைகளை போட்டுடலாம். இந்த மாதிரி கொரோனா டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக இம்யூனிட்டிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கஷாயமாக வச்சு இந்த மூலிகையெல்லாம் குடிக்கிறத விட நம்ம சூப் மாதிரி வச்சு டேஸ்ட்டாக குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு குடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு எடுத்துருக்கோம். சுக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும். சுக்கு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி கூட இந்த அளவுக்கு இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா blend பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பேனில் ஒரு 400 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 10 துளசி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுக்கிற 5-6 வல்லாரை இலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம தூதுவளை இலையை வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தோம். அரைச்சதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சாறை இதில் மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 6-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம கரைச்சி வச்ச சோள மாவு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்மளோட சூப் வந்து கொலையிட ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்லேயே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கொரோனா டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் தேவை. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் வச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் காய்ச்சல் எது இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணிடும். இதை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.